வீட்டுல தொடர்ந்து செடி கருகுது, உங்க வீட்டுல ஏவல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில மாந்திரிகர்கள் சொல்றாங்க. நானுமே அந்த பதிவை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க, நான் பார்த்தேன். இப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க ரிலேஷனே ஒருத்தவங்க இந்த கேள்வி கேட்டாங்க. டீனா இந்த மாதிரி வந்து வீட்டுல இருக்கிற செடி எல்லாம் கருகுதான், நான் வீடு கட்டின நேரம் சரியில்லைன்னு சொல்றாங்க, அதுக்காக நான் கட்டின வீட்டை இடிக்கவா முடியும், என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீடு கட்டின நேரம் சரியில்லைன்னா ஆறுபடை வீடு முருகனை போய் கும்பிடுங்க. என்ன கருகி போச்சுன்னா நல்லா தண்ணி ஊற்றுங்க, நல்லா மஞ்சளை தெளிங்க. ஏதாவது ஒரு மாதம் தீட்டு கண்ணி தீட்டு போட்டால் கருகும், அது உண்மை தான். துளசி எல்லாம் கருகாமல் பார்த்துக்கணும். அது கொஞ்சம் கருகிச்சுன்னா நம்ம கொஞ்சம் பேட் டைம் வந்தால் கொஞ்சம் கருகும். அதுக்கெல்லாம் எல்லாமே இது பண்ணிச்சு, சூனியம் வச்சுட்டாங்க மந்திரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுங்க. அதுக்கு தான் இப்போ சொன்னேன், மருத்துவத்துக்கும் மாந்திரிகத்துக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு இறையாசி வேணும், இறையருள் வேணும். இறையருள் இருந்தால் தான் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு வந்து பகவானுடைய ஆசீர்வாதம் முக்கியமாக தேவை. அப்படியாப்பட்டவங்களாண்ட போனால் அவங்களுக்கு தெளிவு பிறக்கும். என்ன இல்லைன்னா எதனா நீங்கள் சொன்ன மாதிரி எங்கன்னா ஒரு சில டுபாகர்கிட்ட மாட்டினா அது நாங்கள் பொறுப்பு இல்லை.